அதிமுக பிளவு தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக சி.வி. சண்முகம் இபிஎஸ்ஐ சாடி பல்வேறு குற்றச்சாட்டுகளை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறார். உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார்? அதிமுக வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்க அணியினர் இபிஎஸ் சாடி பேசினாலும் தாங்கள் அதிமுகங்கிற ஐடென்டிட்டியை விடாம தான் பேசுறாங்க. தங்களோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதை சொல்லி தான் பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கன்சிலேட்டரி ப்ரொசீடிங்ஸ் காம்ப்ரமைஸ் வர்றதுக்கும் சில வாய்ப்புகள் முழுமையாக முடிஞ்சு போகல. காரணம், இந்த இடத்துக்குள்ள விஜய் இன்னைக்கு சட்டசபையில இருந்ததையும், நீ சட்டசபையில மிக பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செயல்பட்டதையும், அதை எதிர்கொள்வதில் ரொம்ப டிஃபென்சிவா ரொம்ப மெதுவா விஜய் அதை பேசுனதும், தன்னோட அரசு மைனாரிட்டி அரசுங்கிற என்ற உணர்வு, அது குற்ற உணர்வு அல்ல, குற்ற உணர்வாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த உணர்வு இயல்பான உணர்வு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான்ங்கிறது விஜய்கிட்ட இருக்கிறது. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்னு அது ஆகிவிட்ட சூழ்நிலையில அவர் இன்னைக்கு அவருடைய ஓஎஸ்டி அவருக்கு மிகவும் உறுதுணையாக நம்பர் 1 அவர் முதல்வர் ஆவார் என்று அடித்து ஆணித்தரமாக கூறியவரோட நியமனத்தை கூட அவர் ரத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் உருவாக்கி விட்டார்கள். அது இந்த நிலைமை என்பது ராமகிருஷ்ண ஹெக்டே ஒரு காலத்துல கர்நாடகாவில் கம்யூனிஸ்டுகளின் ஆதரவிலையும், அதே போல் பெங்களூரில் வெற்றி பெற்ற நமது பாஜக எம்எல்ஏக்களின் ஆதரவிலும், இடதுசாரிகள் ஆதரவிலும், வலதுசாரிகள் ஆதரவிலும் அரசு அமைக்கும் போது அரசை நடத்த முடியாமல் மிகப்பெரிய குழப்பத்தை அவர் அடைந்தார். எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இப்ப ஏற்பட்டு இருக்கும் போது முழுமையாக விஜயை நம்பி ஜெகன் ரெட்டி எம்எல்ஏக்கள் நாயுடுவை நம்பி போனது போல் போனால் அதிமுக என்ற அடையாளத்தை நாம் இழந்து விடுவோமோ என்ற எண்ணம் வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்ற அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் இருக்கிறது. சோ எது எப்படியோ தங்கள் அரசியல் முக்கியத்துவம் அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் நகர்வுகளை செய்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை முதல்வர் என்பதை ஏற்றுக்கொண்டு திரும்ப மறுத்தது அவருடைய அரசியல் முடிவில் ஒரு பிழை என்றே அதிமுகவினர் கருதுகிறார்கள். அவர் அந்த முடிவில் உறுதியாக இருந்தால் மாற்று அரசு அமைந்திருக்கும், அதிமுக எம்எல்ஏக்களும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள், எடப்பாடி பழனிசாமிக்கும் அதில் பெரிய அதிகாரம் கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் அந்த இடத்திற்குள் நாளைக்கு நமக்கு அதிகாரம் நமக்கு குறைந்து விடுமோ என்ற அடிப்படையில் திருமாவளவனுக்கு அவர் நோ சொல்லிவிட்டார். இப்பொழுது அதிமுகவின் முக்கியத்துவம் தமிழக அரசியல் அரங்கில் 3வது இடத்திற்கு வந்த கட்சி என்ற அடிப்படையில் குறைந்து விட்டது. அதிமுகவின் முக்கியத்தின் அடிப்படையில் தான் வேலுமணியின் முக்கியத்துவமும் சி.வி. சண்முகத்தின் முக்கியத்துவம் இருக்கும். எனவே அதிமுக என்ற ஐடென்டிட்டி போகாமல் அதிகார அரசியல் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுகிறார்கள். நாளைக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் அதற்கு தக்கன தாங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் தங்கள் காய்களை நகர்த்தி வருகிறார்கள். அடுத்த நடவடிக்கைகள், விஜய் மைனாரிட்டி கவர்மெண்டில் உதயநிதி ஸ்டாலினின் திண்டலுக்கு சட்டசபையில் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறாரா அல்லது அவர் ஹெக்டே மாதிரி செயல்படுவதா போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துதான் என்ன நடக்கும் என்பதை கூற முடியும். இவர்கள் ஒவ்வொரு அசைவும் எப்படி இருக்கும், மற்றவர்கள் எப்படி நகர்வார்கள் என்பதை பார்த்து கொண்டே நிதானித்தே வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பினர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கின்றேன். இப்ப நீங்க கூறியது போலவே அதிமுக ஐடென்டிட்டியை மாற்றாம தான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி எல்லாருமே பேசக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வரோம். மீண்டும் அதிமுக ஒன்றிணைய பொதுக்குழு இல்ல செயற்குழு கூட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதே போல எஸ்.பி. வேலுமணி அவர்கள் ஒரு கோரிக்கை வலியுறுத்தினார். என்னன்னா, சசிகலா, டிடிவி தினகரன் அனைவரையும் மீண்டும் ஒன்றிணைத்து அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அவர் தெரிவிச்சிருந்தாரு செய்தியாளர் சந்திப்பில். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி இதுக்கு இசைவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அதிமுக பொதுச் செயலாளர் என்பதில் எந்த த்ரெட்டும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. மேலும் வெளிப்படையாக கூற வேண்டும் என்றால், பேன் தமிழ்நாடு இமேஜ் உள்ள ஒரே அதிமுக தலைவராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அரசியல் நபர்களை வெளிப்படையாக கூறிக்கொண்டு செயல்படக்கூடிய என்றாலும் உண்மையை கூறும் என்றால், இந்த விழுந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான், அவரை முதல்வராக கொண்டு விழுந்த ஓட்டு தான். அந்த வகையில இனிமேல் அவர் தலைமைக்கு அதிமுகவிற்குள் எந்த த்ரெட்டும் இல்லை. அவர் தான் அதிமுக, ரெட்டேலை அவருக்குத்தான், கட்சி அவருக்குத்தான், கட்சி நிதி அவருக்குத்தான், கட்சி அலுவலகம் அவருக்குத்தான், எல்லாம் அவர்தான் அதிமுக. ஆனால் இவர் வீரமணி, சி.வி. சண்முகம், அன்பழகன், இவர் வேலுமணி, குறிப்பாக வேலுமணி போன்றவர்களால் பலகீனம் அடைவார், ஒவ்வொரு ஏரியாவிலும் பலகீனம் அடைவார். எனவே அவருடைய பொசிஷனுக்கு த்ரெட் இல்லாத சூழ்நிலையில் இவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு போறதுக்கு ஒரு முடிவையும் அவர் எடுக்கலாம். இனிமேல் இவர்களையும் நீக்கிவிட்டு 3வது இடம் என்று வந்த சூழ்நிலையில் அதிமுக அவர்தான், ஆனால் பலகீனமான ஒரு செல்வாக்கு குறைந்த ஒரு அதிமுக இருக்கும். எனவே
அவர் ஏற்கனவே திருமாவளவனை அவர் ஆதரித்திருக்க வேண்டும். திருமாவளவனை ஆதரிக்காததே அவர் அரசியல் நகர்வில் கோட்டை விட்ட ஒரு செயல். இனிமேல் அவர் பலமாக ஒரு பிளேயராக அரசியல் அரங்கத்திற்குள் இருக்க வேண்டும் என்றால் மீண்டும் இவர்கள் அரவணைத்துக் கொண்டு அவர் செயல்பட்டால்தான் அவர் பிளேயராக இருக்க முடியும். இதுதான் அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால். விஜயை பொறுத்தவரையில் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அது அது இருக்க வேண்டும் போது அவருக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் ஸ்கோர் பண்ணுவார். இங்கே உதயநிதி ஸ்டாலின் தெள்ள தெளிவாக விஜயை விட ஸ்கோர் பண்ணதை நாம தெளிவாக பார்த்தோம். அதுவே விஜய் பாடி லாங்குவேஜ் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தவராகத்தான் அவர் முதல்வராக இருந்தாலும் சட்டசபையில். எனவே இது இவர்கள் என்டர்டெயின் பண்ணினாலும் விஜய்க்கு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக நேரிடும். அவருடைய இமேஜ் மக்கள் மத்தியில் விழ ஆரம்பிக்கும். எனவே விஜய் இதில் என்ன முடிவு எடுக்கலாம்? மீண்டும் ராமகிருஷ்ணன் நாம வெற்றி பெற மாட்டோம், 3வது இடம் தான் வருவோம் என்று எல்லோரும் கூறிய சூழலில் நாம் முதலிடம் வந்தோம். இப்பொழுது நம்மிடம் காங்கிரசும் இருக்கிறது. எனவே நாம் மாதத்திற்கு கட்சியை கலைத்து கொண்டு தேர்தலில் போகக்கூடிய அதிகாரம் உண்மையாக இங்கே அரசியல் சட்டம் நமக்கு இருக்கிறது. ராமகிருஷ்ண பாணியில் நாம் டிசால்வ் பண்ணிவிட்டு தேர்தலை சந்தித்தால் 200 சீட் வருவோம் என்ற அடிப்படையில் கூட அவர் முடிவெடுத்தார். எனவே விஜய் மட்டும் நம்பியும் இவர்கள் முடிவெடுத்து போக முடியாது. அதிமுக என்பதுதான் அவர்களுக்கு பலம், அதிமுக என்பதுதான் அவர்களுக்கு கவசம் என்னும் போது எடப்பாடியுடைய ஒரு காம்பிரமைஸும் எடப்பாடி ஆசனையும் அவர்கள் முடிவு கட்டாமல் ஒரு சமரசம் அந்த வழியில் தான் போவார்கள். அந்த சமரசத்துக்கும் கட்சி பொதுச் செயலாளர் என்பதில் இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த சிக்கல் இல்லை என்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஓரளவு அதற்கு இணைந்து வரலாம். 3வது இடம் போல் இனிமேல் அவருடைய தலைமைக்கு இல்லை என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி பற்றி யோசிக்கலாம். என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி, என்ன செய்ய போகிறார் விஜய், என்ன செய்ய போகிறார் வேலுமணி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். The Chennai Silks in Mega Summer Sale.